வருண், என்ன யோசனையில் இருக்க? வீட்டுக்கு சன்ரூஃப் ஷீட் போடலான்னு இருக்கேன். அதான் எங்க போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். வீட்டில் தான் போடணும். அதை இல்ல ப்ரோ, எங்க வாங்கி போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படி கேட்குறியா? சவுண்ட் ப்ரூஃப், ஹீட் ரெசிஸ்டன்ஸ், பிஎஃப் பேனல்ஸ், யூபிவிசி சீட்ஸ், இது எல்லாமே குவாலிட்டி, அதே சமயத்தில் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வாங்கணும்னு வச்சுக்கோவேன். ஒரே இடம் தான் தமிழ்நாட்டில், ஜெரோமி சன் ஃபைபர் சீட் ஏஜென்சிஸ். வந்துச்சா? ஆமா, நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். 25 இயர்ஸா இதுல இருக்காங்கல்ல அவங்க. ஆமா, அவங்க வந்து திருச்சியில 2 பிரான்ச் வெற்றிகரமா செயல்பட்டு இருக்கு. ஹோல்சேல் மட்டும் இல்லாம ரீட்டைல்லையும் கொடுத்துட்டு இருக்காங்கலாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, இப்ப 3வது பிரான்ச்சே ஆரம்பிக்க போறாங்க. சென்னை பைபாஸ் அந்த பால் பண்ணையில செப்டம்பர் 28ஆம் தேதி பிரம்மாண்டமான ஒரு ஓப்பனிங்கும் இருக்கு. தமிழ்நாடு முழுக்க வந்து சப்ளை பண்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஹோல்சேல்லையும் வாங்கலாம், ரீட்டைல்லையும் வந்து வாங்கிக்கலாம். நீ சொன்ன மாதிரி உங்க வீட்டுக்கு நீ வந்து ஜெரோமி சன் ஃபைபர் ஷீட் ஏஜென்சிஸ்லேயே வாங்கி போட்டுடலாம். உங்களுக்கும் உங்க வீட்டுக்கோ இல்லை தொழிலுக்கோ தேவைப்பட்டா நீங்க வந்து இவங்களை அணுகலாம். இவங்க வந்து பெஸ்டா பண்ணி தருவாங்க. 100% கேரண்டி. இப்போ இந்த திறப்பு விழா முன்னிட்டு நிறைய சர்ப்ரைஸ் சலுகைகளும் கொடுக்க போறாங்களாம் வாடிக்கையாளர்களுக்கு. வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். எனக்கு வேணும், வாங்கிடு. உங்கள் ஜெரோமி சன் ஃபைபர் ஷீட் ஏஜென்சிஸ் வருகின்ற செப்டம்பர் 28ஆம் தேதி திருச்சி பால் பண்ணை அருகே 3வது கிளையின் பிரம்மாண்ட திறப்பு விழா. அனைவரும் வருக, அன்புடன் அழைக்கிறோம். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிற தலைப்புல நேற்று நேரு உள் விளையாட்டு அரங்கத்துல ஒரு சிறப்பான மாணவ மாணவிகளுக்கு ஒரு பாராட்டு விழான்னு சொல்லலாம், அரசாங்கத்துக்கு ஒரு பாராட்டு விழான்னு வந்து சொல்லலாம், சிஎம்க்கு ஒரு பாராட்டு விழான்னு சொல்லலாம். ஆமா, இந்த மாதிரி மாறி மாறி பாராட்டிக்கிட்டாங்க. குறிப்பா வந்து சொல்லணும்னா தமிழ்நாட்டுல நான் முதல்வன் ஸ்கீம் இருக்கு, தமிழ் புதல்வன், புதுமை பெண் உள்ளிட்ட அந்த 7 ஸ்கீம்ல படிச்சுக்கிட்டு இருக்கிற வெற்றி பெற்ற அந்த மாணவ மாணவிகளை ஸ்டேஜெல்லாம் வந்து ஏற்றிருந்தாங்க. நிறைய மாணவ மாணவிகள் பேசுறப்ப ரொம்ப வந்து நெகிழ்ச்சியா இருந்துச்சு நமக்கே. நான் வந்து அரசாங்க பள்ளியில தான் வந்து படித்தேன், இப்போ நல்ல வேலையில நான் அமெரிக்காவில் இருக்கேன், மலேசியாவில் வந்து இருக்கேன் அப்படின்னு அவங்க வந்து சொல்றதே ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. குறிப்பாக வந்து சுபலட்சுமிங்கிற பட்டதாரி மாணவி வந்து நான் வந்து இப்போ படித்து முடிச்சுட்டேன், அடுத்து கணித ஆசிரியரா அவரும் எனக்கு ஆசைன்னு சொன்னோடனே முதல் வரிசையில் இருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த வந்து பொண்ணை கூப்பிட்டு தன்னுடைய பேனாவே வந்து எடுத்து வந்து கொடுத்தாரு. இதுக்காகவே வச்சிருந்தாரா பேனா, இல்ல எப்பவும் வச்சிருக்க பேனாவா? எப்பயும் வச்சிருப்பாங்க அவங்க, எல்லாமே பச்சைங்களை கையெழுத்து வந்து போடணும்ல. இந்த மாதிரி நிறைய மாணவ மாணவிகள் தங்களோட கதையை வந்து ஷேர் பண்றப்ப ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருந்துச்சு. ஆமா, கண்டிப்பா. ஒரு மாணவி கூட அவங்க அம்மா வந்து மாற்றுத்திறனாளி, எனக்கு வந்து அரசாங்கம் கொடுக்குற 1000 ரூபாயை சேமிச்சு வச்சு அவங்களுக்கு காது கேட்கிற மிஷின் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. ஒரு அரசு பள்ளி மாணவி ரொம்ப ஃப்ளூயண்டா ஜாப்பனீஸ் மொழியில வந்து தமிழ்நாடு அரசுக்கு நன்றி எல்லாம் தெரிவிச்சாங்க. கடைசி அந்த வார்த்தையில தான் முடிச்சாங்க நீங்க சொன்னதுல. அது வந்து நமக்கு புரியலனாலும் அது வந்து கேட்கறதுக்கு, ஏன்னா அரசு பள்ளியில படிச்சுட்டு எங்கெங்கயோ போய் எவ்வளவோ சாதனைகளை பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஐஐடியில நம்ம தமிழ்நாடு மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதுலாம் ரொம்ப நெகிழ்ச்சியாவே இருந்தது. இதுல நிறைய திரைப்பிரபலங்கள், நடிகர் சிவகார்த்திகேயன், கிரிக்கெட்டர் நடராஜன், நிறைய பிரபலங்களை வந்து கூப்பிட்டுருந்தாங்க. மிஸ்கின் இயக்குனர் தியாகராஜ குமாரராஜா, அப்புறம் அந்த லப்பர் பந்து இயக்குனர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் சினிமாத்தனமும் இருந்ததுங்கிறத மறுக்க முடியல. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினது வந்து டிடி. அதே மாதிரி நிறைய அறிஞர்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க. பாரதி பாஸ்கர் மேடம், பட்டிமன்றம் ராஜா சார் உள்ளிட்ட நிறைய பேர் வந்து இதுல கலந்துக்கிட்டாங்க. இது வந்து இவங்கெல்லாம் வந்து இந்த இவ்வளவு ஆளுமைகளும் சேர்ந்து பிரபலங்களும் சேர்ந்து கல்வியோட முக்கியத்துவத்தை பேசினது கண்டிப்பா ஒரு மாணவர்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். அதே நேரத்தில் இது ஆடியோ லான்ச் மாதிரி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் மாதிரி நடத்தினது காரணம் இன்னொரு பக்கம் விஜயோட வருகை அப்படின்னு சொல்லி கோட்டை வட்டாரத்துல வந்து சொல்றாங்க. ஓகே, ஆனா முதலமைச்சர் வந்து பேசுறப்ப இப்ப நீங்க படிச்சீங்கன்னா நீங்க முன்னேறுவீங்க, உங்க குடும்பம் வந்து முன்னேறும், உங்களோட வருங்கால தலைமுறையிலும் வந்து முன்னேறும், மாநிலம் வந்து முன்னேறும், நாடும் முன்னேறும். அதனால ஒவ்வொருத்தரும் படிக்கிறது ரொம்ப வந்து அவசியம். பல ஆண்டுகளா வந்து சாதி அடக்குமுறையால படிக்க முடியாமல் தலைமுறை எல்லாமே படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் நல்லா வந்து படிக்கணும் உற்சாகப்படுத்தினார் அவருடைய ஸ்பீச்சில். அதே மாதிரி இந்த காலை உணவு திட்டம் பல மாநிலங்களுக்கும் இங்கேருந்து பரவிட்டு இருக்குல்ல, அது மாதிரி தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி வந்திருந்தாரு. அவருமே பேசும்போது அதான் சொன்னார், இந்த காலை உணவு திட்டத்தை அடுத்த கல்வி ஆண்டிலிருந்து நாங்கள் அங்கேயும் அறிமுகப்படுத்த போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண், இந்த திட்டங்களையும் நாங்கள் வந்து அமல்படுத்துறதுக்கு தயாராக இருக்கிறோங்கிற மாதிரி ரேவந்த் ரெட்டி பேசியிருந்தாரு. ஸோ இந்த விஷயம் வந்து
இந்தியா முழுக்க பரவுனா வந்து கண்டிப்பா மாணவர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அதே மாதிரி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நிகழ்ச்சி முழுக்க ரொம்ப பூரிப்பா ரொம்ப மகிழ்ச்சியா வந்திருந்தாரு. அவரோட கருத்துக்களையும் வந்து மகிழ்ச்சியா வந்து மேடையில வந்து தெரிவிச்சாரு. ஓகே. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி இதை வந்து கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. கல்வி தரம் வந்து குறைஞ்சிருக்கு, மாணவர் சேர்க்கை குறைஞ்சிருக்கு அப்படிங்கும்போது மக்களை ஏமாத்துறதுக்காக ஒரு விழா வந்து அரசு நடத்தியிருக்காங்க. இதுல என்ன சாதிச்சிட்டாங்கன்னு பக்கத்து மாநில முதல்வரை கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதேதான் அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் கேட்டுட்டு இருக்காங்க. குறிப்பா அந்த டெக்னாலஜி வளர்ந்து வர காலத்துல லேப்டாப் நாங்க கொடுத்துட்டு இருந்தோம், அதை நிறுத்திட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அதை அரசு பரிசீலனை பண்ணணும். ஏன்னா லேப்டாப் எங்களுக்கு தேவைங்கிறது தான் அரசு பள்ளி மாணவர்கள் பெரும்பாலும் சொல்ற விஷயமா இருக்கு. அந்த திட்டத்தை வந்து கொண்டு வரும். லேப்டாப் இருந்தாலே உலகம் முழுக்க அந்த லேப்டாப்ல இருக்கிற மாதிரி தான். என்னமோ வந்துகிட்டு இருக்குங்கிற சமயத்துல லேப்டாப் இருந்தா நிச்சயம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். படிப்பை பத்தி பேசிக்கிட்டு இருக்கப்ப கர்நாடகாத்துல இருக்கிற ஒரு செய்தியை படிச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அன்கே கவுடா அப்படிங்கிற ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னுடைய சொந்த வீட்டையே நூலகமா வந்து மாத்திருக்காரு. 20 லட்சம் புத்தகங்கள் அடுக்கி வச்சிருக்காராம். தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த வீட்டுக்கு வந்து மாணவர்கள், ஆய்வாளர்கள், வழக்கறிஞர்கள், நீதிபதிகள் உள்ளிட்ட எல்லாருமே வந்து பார்த்துட்டு அவங்களோட ஆதரவை தெரிவிச்சு புத்தகத்தையும் எடுத்துட்டு போறாங்களாம் அவங்களுடைய வீட்டுக்கு. படிச்சுட்டு திருப்பி வந்து கொடுக்குறாங்களாம். அதான் கட்டணம் இல்லாம வந்து இந்த சேவையை அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, கர்நாடகத்துல இருந்து ஒருத்தர் வந்து 20,000 புத்தகம் படிச்சு உதார் விட்டாரு. ஆனா ஒருத்தர் உண்மையில 20 லட்சம் புத்தகங்களை வச்சு ஒரு சேவை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த புத்தகத்தெல்லாம் பத்தி பேசும்போது எடப்பாடி பழனிசாமி ஞாபகத்துக்கு வராரு. ஏன் சீக்கிரம் இதை கம்பராமன் ஞாபகம் வருதா? இல்ல அவரும் பல புத்தகங்களை படிச்சவர் தானே, அத பேரை அவரே மறந்துருப்பாரு அந்த புத்தகங்கள்லாம். ஆனா வந்து என்னன்னா, அவர் கரூர்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. செந்தில் பாலாஜியை வச்சு தாக்குன்னு தாக்கியிருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள்ல சிறைக்கு போறாரு. ஏற்கனவே டாஸ்மாக் ஊழல் இருக்கு, வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்தின மோசடி இருக்குன்னு செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ணி நிறைய பேசினாரு. அது மட்டும் இல்லாம அங்க வந்து பயங்கர கூட்டத்தை கூட்டி ஒரு வெயிட் காட்டிடணும்னு சொல்லியிருப்பாரு போல. எக்கச்சக்கமா கூட்டத்தையும் கூட்டியிருந்தாங்க. இதுல வந்து எல்இடி ஸ்கிரீன் வச்சு ஒரு 2 குறும்படம் போட்டு காமிச்சாரு எடப்பாடி பழனிசாமி. ஒன்னு அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்த போது செந்தில் பாலாஜியை வறுத்தெடுத்திருக்கிறாரு இப்போ முதல்வராக இருக்கிற மு.க. ஸ்டாலின். அதை வந்து அப்போ பேசுனதையும் இப்போ அவரை பாராட்டி பேசுறதையும் போட்டு காட்டி பாருங்க எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி போட்டுலாம் காட்டிட்டு இருந்தாரு. இந்த பொய் சொல்றதுல டாக்டர் பட்டம் கொடுத்தா அது செந்தில் பாலாஜிக்கு தான் கொடுக்கலாம், அவர் வந்து முதல்வர் ஸ்டாலினே ஓவர்டேக் பண்ணிடுவாருங்கிற மாதிரி அட்டாக் பண்ணி பேசியிருந்தாரு. இன்னொரு பக்கம் கரூர்ல விஜய் நாளைக்கு வருவாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வரையும் அனுமதி கொடுக்கல. அவங்க கேட்ட எல்லா இடத்தையுமே காவல்துறை வந்து அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி செந்தில் பாலாஜி இருக்காருன்னு இப்ப தாவேகா நிர்வாகிகள் சொல்லிட்டு இருக்காங்க. அனுமதி கொடுத்தாலுமே செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் அதை டேக் டைவர்ஷன் போட்டு வேற வழியில திருப்பி விடலாங்கிற ஒரு பிளான் இருக்காங்களா. இன்னொரு பக்கம் என்னன்னா, யாரெல்லாம் முக்கியமானவர்கள் போறாங்களோ அவங்கலாம் பரிசு பொருள் கொடுக்குறாங்கிறத ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்களா கரூர்ல. யாருக்கு? தாவேகா தொண்டர்கள் நிறைய முக்கியமான இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவங்க யாருன்னு பார்த்து வச்சு அவங்களுக்கு பரிசு பொருளை கொடுத்தா தடுத்து நிறுத்திடலாம் கரூர்ல அப்படின்னு. செந்தில் பாலாஜி யோசனைகள்லாம் பல விதமா இருக்கு. அதே மாதிரி செந்தில் பாலாஜி தலையீட்டுனால மாவட்ட செயலாளர் கூட மாத்திக்கிட்டு இருக்காங்க அங்கங்க. தேர்தலுக்கு முன்னாடி திமுக பல மாற்றங்கள் நிகழணும்னு வந்து சொல்றாங்க. பொறுப்புகள்லாம் பல பேருக்கு பறிபோகலாம், பல பேருக்கு கொடுக்கலாம். ஆமா, பள்ளி மாணவர்களுக்கு இந்த காலாண்டு விடுமுறை ஏற்கனவே வந்து தொடங்கிட்டாங்க. இது போக வந்து இந்த மாசம் இன்னும் 4-5 நாள் போச்சுன்னா ஆயுத பூஜை வருது, காந்தி ஜெயந்தி வருது. ஒரு தொடர் விடுமுறையா இருக்கிறதுனால தமிழ்நாடு அரசு களமிறங்கிட்டாங்க. நாங்க சேவையை கொடுத்தே ஆகணும்ல, மக்களுக்கு வெளியூருக்கு போறதெல்லாம் வந்து சிரமம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு 3190 சிறப்பு பேருந்துகளை வந்து ஏற்பாடு பண்ணி சிறப்பு ஓட்டுநர்களையும் நியமிச்சிருக்காங்க. ஆனா என்னன்னா, அந்த சிறப்பு பேருந்துல ஏறணும்னு வச்சுக்கோங்க, இங்கிருந்து நம்ம இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் போகணும், சென்னையில் இருக்கிறவங்க, அதுக்கே ஒரு 2 மணி நேரம் ஆயிடுது. அப்புறம் அங்கே கிளாம்பாக்கம் போய் கிளாம்பாக்கத்துல இருந்து பஸ் பிடிச்சி நம்ம ஊருக்கு போக வேண்டியதா இருக்கு. இப்ப என்னன்னா, இதுதான் வந்து சாக்குன்னு சொல்லிட்டு இந்த பிரைவேட் பஸ்ஸஸ் எல்லாமே விலையை கண்ணாப்பண்ணு ஏற்றுவாங்கல்ல, சிறப்பு விலை. அவங்களும் சிறப்பு விலை தான் போட்டுருக்காங்க. இப்ப ஒரு பிரைவேட் ஆப்ல எல்லாம் செக் பண்ணி பார்த்தா, இங்கிருந்து திருநெல்வேலிக்கு போறேன்னு வச்சுக்கோங்க, 1200 ரூபா மினிமம் சார்ஜ். அதிகபட்சம் பார்த்தோம்னா 3500 வரைக்கும் போது ஒரு டிக்கெட் ரேட்டு ஆஃபரோட. அது ஆஃபர் போக 3500 ரூபா. ஆமா, ஆஃபர் போக தனி நான் சொல்றது. அதுக்கு வந்து போக்குவரத்து ஆணையர் வேற இதை சொல்லியிருக்காரு. நாங்க அங்கங்க செக் போஸ்ட் அமைச்சு நாங்க வந்து செக் பண்ண போறோம். யாராவது கூடுதல் விலையில பஸ் டிக்கெட் வச்சு வித்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த பஸ்ஸை நாங்க வந்து பஸ்ஸுக்கு அபராதம் போடுவோம், அந்த பஸ்ஸை சிறை பிடிச்சாலும் சிறை பிடிப்போம் அப்படிங்கிறாரு. இல்ல, ஏன் ஒரு பிரைவேட் ஆப்ல பார்த்தாலே தெரிஞ்சு போயிருக்கு. அதை ஏன் செக் போஸ்ட்ல நின்று பாக்குறாரு? இதுல பாப்பாரா இல்ல பஸ்ல கேட்பாரா? போஸ்ட்ல இருந்து வாங்குற பார்த்தாதானே கொஞ்சம் டீலிங் எல்லாம் முடியும். ஐ மீன்
அந்த பஸ்ஸுக்கு ஸ்ட்ரிக்டா உத்தரவு போட்டு கரெக்டா டீல் பண்ணணும்னு சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்சு 500 ரூபாயாவது அபராதம் போட மாட்டாங்க. 500 ரூபாயா? மீதி போடுவாங்க 500 ரூபாய் 1000 வரைக்கும். போன தடவை ஒரு பஸ்ஸுக்கு 500 ரூபா போட்டாங்க. ஆமா, சில பேருந்துகள் என்ன பண்றாங்கன்னா ஏறி உட்கார்ந்தோன்னு 500 ரூபா கொடுங்கன்னு கேட்டு கொள்ளை அடிக்கிறதுல இறங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பேச்சளவில் இல்லாமல் உண்மையிலே போய் ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து இன்னைக்கு பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் பேரை குறிப்பிடாம அவரை விமர்சிக்கிற வகையில், நான் சனிக்கிழமை மட்டும்தான் வெளியே வருவேன், நான் கிடையாது, வாரத்தில் 4-5 நாள் வெளியே வருவேன் அப்படின்லாம், வந்து வெளியூருக்கு போவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ இன்டைரக்டா விஜய் வந்து விமர்சிச்சிருக்காரு. அவர் இன்டைரக்டா தானே ஸ்டாலினும் உதயநிதி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. டைரக்டா பாக்குறப்ப அமைச்சர் தான் விமர்சனம் பண்றாங்க. அமைச்சருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் போயிருக்கு, விஜய் பத்தி தாக்கி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பேரை சொல்லாம அவங்களும் ஒருமையிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, இன்னொரு பக்கம் வந்து என்னன்னா, SV சேகர் என்னோட முழுமையான ஆதரவு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு தான், பிரச்சாரம் கூட வந்து போவேன் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காரு. அதை வச்சு வாக்குகள் அறுவடை பண்ணலான்னு திமுக வந்து நினைக்குது. எங்க மந்தவெளியில பிரச்சாரம் போவார் அவர் வீட்டு பக்கத்துல. ஆனா அவர் யார் ஆட்சியில இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் ஆதரவு கொடுப்பாரு தமிழ்நாட்டுல. ஆனா மோடியோட பக்தர் வந்து பேசுவாரு. பின்னாடி மோடி போட்டோ மாத்திக்கிட்டு மு.க. ஸ்டாலினுக்கு ஆதரவுலாம் பேசக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த நபர். அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏவா இருந்தவர். எத்தனை கட்சிக்கு உறுதியுடைய நபரா இருக்காரு பத்தி அவரு. கோவை மாவட்டம் கோட்டைப்பாளையத்துல குழந்தைகள் காப்பகம் ஒன்று இருக்கு, கிரேஸ் ஹாப்பி ஹோம்ஸ்னு. அங்க ஒரு வீடியோ, அங்க எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ பயங்கர வைரலா மாறி இருக்கு. பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. அங்க உள்ள ஒரு சிறுவனை ஒரு ஆள் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காரு, பெல்ட்டை வச்சு அடின்னு அடிக்கிறாரு. இது இப்போ இந்த வீடியோ வைரல் ஆனதுக்கப்புறம் அந்த மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் போய் அவர் அந்த செல்வராஜ் அப்படிங்கிற அந்த காப்பக நிர்வாகியை கைது பண்ணியிருக்காங்க. 2 மாணவர்களுக்கிடையே வந்த சண்டையில் ஒரு மாணவரை வந்து இவர் தள்ளி விட்டார், அந்த அடி வாங்கின மாணவர். அதனால நான் கண்டிக்கிறதுக்காக அடிச்சேன்னு காட்டுமிராண்டித்தனமாக வந்து அடிச்சிருக்காரு. இப்போ அவரை வந்து நாங்கள் கைது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியாயப்படுத்தி வர பேசியவர் பத்தியா, அந்த பையன் பாவம் கதறானே, விட்டுருங்க அடிக்காதீங்கன்ட்டு கொஞ்சம் கூட வந்து மனிதாபிமானமே இல்லாம போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு தான் அங்க வந்து இருக்காங்க. ஆதரவு இல்லாம, ஒரு அன்பு இல்லாம அவங்களை எப்படி அரவணைச்சு வந்து வளர்க்கணும். இது கூட இது பண்ணாம அவர் வந்து அவ்வளவு கொடூரமா தாக்கிட்டு இருந்தாரு. இன்னொரு பக்கம் வந்து பீகார் போனோம்னா, அங்க பீகார் தேர்தல் சூடு பிடிச்சிருக்கு. அங்க ஏற்கனவே லாலு பிரசாத் யாதவோட மகன் தேஜஸ்வி யாதவ தான் இந்த இந்தியா கூட்டணி முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கலாங்கிற முடிவுல இருக்கிறாங்க. காங்கிரஸும் கிட்டத்தட்ட அதை ஏத்துக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இதுல இன்னொரு மகன் இருக்காரு லாலுக்கு, அதுதான் தேஜ் பிரதாப் யாதவ். இவரை பத்தி கொஞ்ச நாள் முன்னாடி கூட நம்ம ஷோல பேசியிருந்தோம். இந்த ஃபேஸ்புக்ல ஒரு அனுஷ்கா யாதவ்னு ஒரு பொண்ணோட போட்டோ போட்டிருந்ததுனால இவர் திருமணத்துக்கு அப்புறம் வேற ஒரு உறவுல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு லாலுவே குடும்பத்துல இருந்தும் கட்சியில இருந்தும் ஒதுக்கி வச்சாரு. இப்போ அந்த தேஜ் பிரதாப் யாதவ் ஜன்சக்தி ஜனதாதள் அப்படிங்கிற ஒரு கட்சியை அங்கே தொடங்கி, நான் தனியா தேர்தலில் போட்டியிட போறேன், ஏற்கனவே இங்க ஜன் சுராஜ்னு ஒரு கட்சி, இவர் பிரசாந்த் கிஷோர், அவர் யார் ஓட்டை பிரிப்பாருன்னே தெரியல, இப்போ இவர் ஒரு கட்சி எடுத்துட்டு வந்திருக்காரு. பிளாக் போர்டெல்லாம் சின்னம்லாம் வாங்கி சின்னத்தோட கட்சி தொடங்கிட்டேன்லாம் அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு. முன்னாடியே 15 வச்சிருந்தாராமா, இப்போதான் வெளியே சொல்றாரு போல. அது தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாடி தான் தெரியும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. அதான் இதுக்கு முன்னாடி பிஜேபி கூட இருக்கலாம், வேணும்னே தேஜஸ்வி யாதவுக்கு போட்டியா இவரை களமிறக்கி விடுறாங்கலாம் பேசிக்கிறாங்க. ஓகே, இன்னொரு பக்கம் அந்த லே பகுதிக்கு வருவோம். லே பகுதியில் நடந்த கலவரத்துல 80 பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க, 4 பேர் இறந்து வேற வந்து போயிருக்காங்க. இப்போ 50க்கும் மேற்பட்டவங்களை கைது வேற பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த சோனம் வான்சுக எச்சரிக்கை வந்து பண்ணிருக்காங்க, அவர் கைது பண்ண போறதாகவும் சொல்றாங்க. இது ஒன்று என்னன்னா, இந்த போராட்டமே பாகிஸ்தான் ஃபண்ட்ல இருந்து வந்துதான் இந்த போராட்டமே உருவாகிருன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கிளம்ப இப்ப சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்காங்களாம் இந்த இதை பின்னாடி இருந்து. ஆமா, சோனம் வாங்சுக் அங்க இருந்து ஃபண்ட் எல்லாம் வந்திருக்கா அப்படிங்கிற கோணத்துல சிபிஐ விசாரிக்கிறாங்க. பட் திட்டமிட்டு என்னை ஒடுக்க பாக்குறாங்க மத்திய அரசுன்னு சோனம் வாங்சுக் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே அமெரிக்காவுக்கு போனோம்னா அங்க அதிபர் ட்ரம்ப் அவர் வந்து தூங்கி எந்திரிச்சாலே அவருக்கு இந்தியா தான் ஞாபகம் வரும் போல. இந்தியாவுக்கு தொடர்ந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 100% வெளிநாட்டு மருந்துகளை அங்கே அமெரிக்காவுக்கு இறக்குமதி பண்ணுவாங்கல்ல, அதுக்கு 100% டேரிஃப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேற நாட்டில் ஒரு மையம் வச்சு தயாரித்து அதை வந்து இங்கே அமெரிக்காவில் விற்கணும்னா நீங்கள் இந்த டேக்ஸை அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து கட்டியே ஆகணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இதில் பெரிய பாதிப்பு இந்திய நிறுவனங்களுக்கு தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு பெரிய மார்க்கெட்டாக இந்திய நிறுவனங்களுக்கு அமெரிக்க மருந்து சந்தை இருக்குது.
அதை சீன்ற வகையில தான் இதையும் கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. அப்ப நமக்கு பாதிப்புனா அங்க இருக்கிற நோயாளிகளுக்கு தானே ஒரு பாதிப்பு. இதை பத்தி எல்லாம் புரிஞ்சுக்காம ஒரு பழிவாங்கும் நோக்கில தான் பண்ணிக்கிட்டு இருக்காரா ட்ரம்ப்னு தான் யோசனை வருது. ஏன்னா இந்த சூழல்ல பாகிஸ்தான் பிரதமரையும் வந்து மீட் பண்ணி வந்து பேசியிருக்காரு அவரு. ஆமா பாருங்க, பாகிஸ்தானோட ராணுவ தளபதி அசீம் முனீரை கூப்பிட்டு அது ஒரு இந்தியாவுக்கு ஒரு இது பண்ற மாதிரி பண்ணாரு. இப்ப ஷபாஸ் ஷெரீஃபையும் கூப்பிட்டு சந்திச்சு பேசியிருக்காரு. இதுல இன்னொரு விஷயத்திலையும் இந்தியாவை சீன்ற மாதிரி நடந்துக்கிறாரு. அதுதான் வந்து அங்க அன்டாக்குமெண்டட் சிட்டிசன்ஸா, அதாவது இமிகிரண்ட்ஸா இருக்கிறவங்கள நாங்க வெளியேற்றுறோம்னு அமெரிக்கா ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க. இந்த புலம்பெயர்ந்து வந்தவர்களை ஏற்கனவே இங்கே அனுப்பும்போது கையில் விலங்கு போட்டு சங்கிலி போட்டு கட்டி ஒரு மிருகங்கள் மாதிரி ட்ரீட் பண்ணாங்கிற விமர்சனம் இங்கே இருக்குது. இப்போ திரும்ப 131 பேரை அனுப்பிச்சி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அமெரிக்கா ஃப்ளைட்டில் அவங்களையும் இதே மாதிரி கையெல்லாம் கட்டி போட்டு தான் அனுப்பிச்சிருக்காங்க. அதில் குறிப்பாக 73 வயது பஞ்சாபை சேர்ந்த ஹர்ஜித் கவுர் அப்படிங்கிற ஒரு வயதான மூதாட்டி, அவங்கள வந்து அதே மாதிரி கையெல்லாம் கட்டி போட்டு அவங்களுக்கு என்ன கேட்டாலும் நாங்கள் கொடுக்க முடியாது, பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே டீடைன் பண்ணும்போதே அவங்கள வந்து குளிக்க கூட விடலை அப்படின்லாம் அவங்க லாயர்ஸ் வந்து சொல்றாங்க. ட்ரெஸ் எடுக்க கூட இல்லையா அவங்கள, கொடூரமான முறையில தான் எங்களை வந்து ட்ரீட் பண்ணாங்க, இங்க கொண்டு வந்து இறக்கி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமா, 73 வயசு மூதாட்டி இறக்கி விடுறாங்க. இதுக்காக 75 வயசு ஒருத்தர் பேசுவாரா, கேட்பாரா? அதாவது இல்ல திருப்பி அமைதியான மௌனமா தான் இருக்க போறாரா, மௌன குரு. ஆமா, அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இப்ப காஷ்மீர் விவகாரத்துல தலையிடுறாரு ட்ரம்ப்னு காங்கிரஸ் வந்து அந்த இந்தியா பாகிஸ்தான் சண்டை நடந்தப்போ சொன்னாங்கல்ல. இப்போ வெளியுறவுத்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்க வெளியுறவுத்துறை, நாங்கள் காஷ்மீர் விவகாரத்தில் தலையிட மாட்டோம், அது ரெண்டு நாடும் சேர்ந்து பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்ஜிஆருக்கு பிறகு ஸ்டாலின் தான் சொன்னார்ல RS பாரதி. உதாரணத்துக்கு கூட நம்மால கருணாநிதியை சொல்ல முடியல பாத்தியா. கோவத்துல மொபைலை உடைக்க கை ஓங்கும் போது மை மூளை, புது போன் வாங்க காசு இருக்கா? இல்ல. அப்ப மூடிட்டு போனை உள்ள வை. ஜிஎஸ்டி வரி குறைச்சதும் ஒவ்வொரு கடைக்கும் வந்து என்ன சந்தோஷமான கேட்கிற இல்ல. வரி ஏற்றும் போது ஒவ்வொரு கடைக்கும் வந்து கஷ்டமா இருக்கான்னு கேட்டியா அப்படின்னு பாஜக காரங்களை சொல்றாங்க போல. ஒரு வாரம் எப்படி போகுதுன்னு தெரியல. அடே, எனக்கெல்லாம் ஒரு வருஷமே எப்படி இவ்வளவு வேகமா போகுதுன்னு தெரியலடா. அக்டோபர் வர போகுது, இப்பதான் நம்ம நியூ இயர் வாழ்த்து சொன்ன மாதிரி இருக்கு. இன்னைக்கு வந்து மருந்துகள் இறக்குமதி பண்ணணும்னா 100% டேரிஃப். 25 ஆரம்பிச்சாரு, 50 வந்தாரு, இப்ப 100 வரைக்கும் வந்து போயிருக்காரு. இது எல்லா வெளிநாடுகளுக்கும் பொருந்தணும் வேற சொல்லி விட்டுருக்காரு. ஆனா டார்கெட் என்னமோ இந்தியாவா தான் இருக்கு. அதே மாதிரி H1B விசாவுக்கும் நம்ம டார்கெட் வச்சுதான் வந்து பண்ணாரு. அதான் விடிஞ்சா எந்திரிச்சா இதே பிரச்சனை மாதிரி பண்றாரு. ஆனா இந்தியா வச்சுதான் பண்றாருன்னு நமக்கு எல்லாமே தெரியுது. இவருக்கு இதுதான் வேளாண் நமக்கு தோணுது, சீண்டிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது. நமக்கு எதுவும் லாஸ் கிடையாது, அவருக்கு தான் பெரிய லாஸ். கரெக்டா இல்லையா? அமெரிக்கா லாஸ் இருக்கதான் செய்யுது. ஐ மீன் சொல்றேன், வளர்ந்தது காரணமே இந்தியர்களுடைய மூளை தானே. அதான் இவருக்கு இதாங்கிற வேலையை ட்ரம்புக்கு வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. சவுண்ட் ப்ரூஃப், ஃபயர் ப்ரூஃப், ஹீட் ரெசிஸ்டன்ஸ், உங்களின் ரூஃபிங் சார்ந்த தேடல் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் ஒரே இடத்தில். திருச்சியின் நம்பகமான மொத்த விற்பனையாளர் ஜெராமிஸ் சன் ஃபைபர் ஷீட்ஸ் ஏஜென்சிஸ், திருச்சி.